ஓகே சூப்பர் நான் செத்து போட்டு அப்ப நீ வாடா போடா உள்ள போடா ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் போடு கூட இதுமே எல்லாம் போனா டென்ஷன் ஆயிடும் நான் மரியாதை மாஸ்டர் மாஸ்டர் நான் உள்ள இருக்கேன் பிரேம்ல எல்லா பிரேம்ல இருக்கு நல்லா அழகா பண்ணோம் மேல கை இரு 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 குல் போடு ஆல் தான் இடறா யார் ஆமா அப்புறம் தேவனத்துக்கு நம்ம தான் இது மாதிரி தூக்கி கீக்கி எடுக்கணும். அப்படியே ஒரே நின்று எல்லாரும் கவர் பண்ண மாட்டேங்க. அதில் ஜூம் வைக்கிறேன் சாத்து தூக்கிடுறா சொல்ல பாரு போட்டோ டிப்ரெஷன் எப்படின்னா டெய் வராடா போய் மாட்டணும் அவனை கீழே தரணும்டா மோகம் கட்டியில யாரு கைதா நம்முடைய பரநாசிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தில் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நேரத்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களும் எக்காலம் ஊழுங்கள். இது இஸ்ரவேலுக்கு ஏற்படுத்தினார். அவன் தோலை சுமைக்கு விளக்கினேன், அவன் கைக்கு கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. உண்டாகும் மறுத்திருந்து உத்தரவு உன்னை சோதித்தறிந்தேன். என் ஜனமே உனக்கு சாட்சி நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். உனக்குள் வேறொரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அந்நிய தேவனை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகி கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாக்கிற நான் அதை நிரப்புவேன் என்றார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக இந்த நாள் ஜனவரி 14 என்ன நாள்? டிஎல்சி நாள். ஆகவே இந்த நாளில் டிஎல்சி என்கின்ற அந்த பெயர் சூட்டப்பட்ட நாள். இதுக்கு முன்பாக இஎல்எம் என்றும் எல்இஎல்எம் என்றும் சிஎஸ்எம் என்றும் இருந்த எல்லா அந்த அமைப்புகளும் இணைக்கப்பட்டு டிஎல்சி என்கின்ற ஒரு அமைப்பாக அது பெயர் சூட்டப்பட்ட நாள். இந்த நாளில் இந்த அருமையான விண்ணரசர் பாடகர் ஆலயம், ஆனால் பொதுவாக சொல்கிறத பஜனை கோயில்னு சின்ன வயசுலேருந்து சொல்லுகின்ற இந்த ஆலயத்தை மீண்டும் கட்டும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். ஆகவே எல்லாருடைய உள்ளங்களையும் கர்த்தர் இணைத்திருக்கின்றார். இது இந்த ஊரினுடைய அடையாளம். இது அப்படிதானே? இந்த ஊருடைய அடையாளத்தை நீங்கள் மீண்டும் கட்டி எழுப்புகிறீர்கள். ஆகவே இது உங்கள் அடையாளம், நம் அடையாளம். ஆகவே இது சிறப்பாய் இன்றைக்கு தொடங்கப்பட்டு சிறப்பாய் இதே போல் மகிழ்ச்சியோடு எல்லாரும் கூடி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறபடி இந்த ஆலயத்தில் முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஆகவே இப்போது கட்டுகின்ற ஒரு ஆலயம் கொஞ்சம் விஸ்தாரமாக, கொஞ்சம் உள்ளே உட்கார்ற மாதிரி, ஆராதனை நடத்துகிற மாதிரி, வெளியிலேயே உட்காராதபடி உள்ளே உட்கார்றபடி இருக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இந்த முயற்சிகளை செய்கின்ற அருமையான இந்த விண்ணரசர் பாடல்களுடைய தலைவர், இதை நீங்கள் பொறுப்பாக நடத்துகின்ற பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வாழ்த்துகின்றேன். வந்திருக்கின்ற சபை சங்க செயலர் மற்றும் பொருளர், சபை சங்க உறுப்பினர்கள், மூப்பர்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த விண்ணரசர் பாடகர் ஆலயத்தை மீண்டும் ஆண்டவரே கட்டும்படியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் கொடுத்ததற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை ஆகிய இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்தை உம்முடைய நாமத்தினாலே தொடங்குகின்றோம். நான் இயேசு நாமத்தில் தினம் எழுந்திருந்து, நான் இயேசு நாமத்தில் என் வேலைக்குள் புகுந்து, நான் இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் துவங்கவும் முடிக்கவும், இந்த துவங்கி ஆண்டவரே இன்னொரு மகிழ்ச்சியான நாளில் முடித்து ஆண்டவரே இந்த ஆலயத்தில் நாங்கள் ஆராதனை செய்கிறவர்களாக மீண்டும் உம்மை துதிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இதற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு உங்களுடைய தாசர்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கின்றோம். இதனுடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். கையின் பிரயாசங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதற்காக முயற்சி செய்கின்ற இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஆண்டவரே இதில் பங்கெடுத்து இது எங்களுடைய ஆலயம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த அடையாளத்தை மீண்டும் கட்டி எழுப்ப கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த இடத்தை கூட ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரால் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே மகிமையான ஒரு ஆலயத்தை, விண்ணரசர் பாடகர் ஆலயத்தை, விண்ணரசருக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு ஆலயத்தை ஆண்டவரை நாங்கள் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். எல்லாரையும் ஒருமனப்படுத்தும் ஆண்டவரை. எங்கு ஒருமனம் உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு வளர்ச்சி உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை இந்த ஊரினுடைய அடையாளத்தை ஆண்டவரை மீண்டும் கட்ட கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாய் ஆண்டவரை இதை கட்டி முடித்து மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் துதி சத்தத்தோடும் இந்த ஆலயத்திலே பிரவேசிக்க தொடர்ந்து ஆண்டவரை துதிக்கிற சத்தங்கள் இங்கு கேட்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கான காரியங்கள், இதற்கான நன்கொடைகளை கர்த்தர் பரத்திலிருந்து தரும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் எந்த மனிதரையும் நம்பி அல்ல ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம். ஆகவே உம்மையே நம்பி ஆண்டவரே இந்த ஆலயத்தின் பணிகளை நாங்கள் தொடங்குகிறோம். நீரே இதை ஆசீர்வதிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக,
ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கு முடியலே சுவாமி ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் ஆற்றல் இதனுடைய காரியங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இனிப்பு பொறுமையாங்கப்பா உடைவாரு எதுவுமே கொடுத்தா
எப்படின்னா